ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சூர்யாவே நந்தினியை அனுப்பி வச்சதுக்கு ஒரே ரீசன், சூர்யா வரும்போது எப்படி தனியாக தான் வருவான், இந்த சான்ஸை பயன்படுத்தி நந்தினியை போட்டு தள்ளிட்டு நம்ம சூர்யாவுக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்போ தான் திரும்ப அவள் வந்தால் கூட நான் ஏற்றுக்கவே முடியாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நந்தினி இந்த வீட்டில் இருக்கும்போதே சுந்தரவல்லி பொண்ணுலாம் பார்த்தாங்க சூர்யாவுக்காக. அது அருணாச்சல ஐயா கிட்ட தெரிஞ்சு தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். ஏன்னா சுந்தரவல்லி என்ன பண்ணுறானே எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு தான் அது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுவுமே அங்கேயே பிரச்சனை பண்ணிட்டாங்க. நல்ல வேலை பிரச்சனை பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா வேறு எதனா பண்ணியிருப்பாங்க. நந்தினி அன்னைக்கே போட்டு தள்ளியிருப்பாங்க. சரி, அது அப்போ பண்ண முடியலன்றதா இப்போ பண்ணுறாங்க. இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பொண்ணு விசாரிக்கிறாங்க, போகிறாங்க. எதனா ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் ஒரு 2-3 நாளே என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இப்போ தானே உன் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, நீ என்ன புதுசாக திடீர்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன கவலை, என் பையனுக்கு நான் கல்யாணம் நினைக்கிறேன், அவ்வளோதான், இதை யாரும் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு பொண்ணு பார்த்து தர முடியும்னா பாருங்கள், அப்படி இல்லைனா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுந்தரவல்லியை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே, அதனால் அவங்களுக்கு பயந்துட்டு சரி நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விசாரித்து அவங்க சொன்னாலுமே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா யாருமே கண்டிப்பாக பொண்ணு தரமாட்டாங்க. அர்ச்சனா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சூர்யாவை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. இப்போ சுந்தரவல்லிக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணி, இல்லை சுந்தரவல்லி யாருமே ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா உன் பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதுனால யாருமே ஒத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அர்ச்சனாவுக்கு தான் நம்ம சூர்யாவை தான் வேணுமே. அதனால் சுந்தரவல்லிக்கு அர்ச்சனா ஞாபகம் வருது. உடனே அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. சுந்தரவல்லி யாருக்கிட்டே சொல்லலை, போகலை, அவங்க மட்டுமே தனியாக போய் இந்த மாதிரி என் பையன் இன்னும் ஒரு 3 நாளில் வந்துடுவான், ஆனால் அந்த வேலைக்காரி வரமாட்டா, உங்கள் பொண்ணை தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அர்ச்சனாவுக்கும் சரி அந்த எக்ஸ் மினிஸ்டருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. மறுபடியும் எங்களை ஏமாற்ற மாட்டிங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டோம், உன் பொண்ணை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்போ தான் அர்ச்சனா போய்ட்டு சுந்தரவல்லிக்கிட்ட பயங்கரமாக பேசுகிறா. ஆண்டி, நான் ஏதாவது தப்பாக உங்கள்கிட்ட பேசியிருந்தா, ஓவராக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் வீட்டில் நல்ல பிள்ளையாக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே எனக்கு தெரியும், சரி இன்னும் 2-3 நாளில் நான் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் வந்துடுங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜில் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ தான் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்க முடியும், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் மினிஸ்டர் சுந்தரவல்லி கேட்க, இல்லை அவளுக்கு இன்னும் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா அப்படின்னா அது பிரச்சனை ஆகும்ல, அப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கேஸு கோர்ட்டுன்னு போகும்போது கண்டிப்பாக அது நந்தினியோட இது செல்லாது, அர்ச்சனாவோட இதுதான் செல்லும், அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த எக்ஸ் மினிஸ்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.